தமிழ் சினிமால மறக்க முடியாத படம் கரகாட்டக்காரன். ராமராஜன் திரையுலக வாழ்க்கையில ஒரு மைல்கல் தாங்க இந்த படம். இதுல கவுண்டமணி அவர்கள் தவில் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த தவில் கேரக்டர் மனசுல வச்சு எழுதினது எஸ் சந்திரன் அவர்களுக்காக தான். எஸ் சந்திரன் தான் இந்த தவில் கேரக்டர்ல நடிக்க போறாருன்னு படக்குழு ராமராஜன் கிட்ட சொல்ல, அதுக்கு ராமராஜன் எஸ் சந்திரன் இந்த தவில் கேரக்டர் பண்ணா சரியா வராது, அது மட்டும் இல்லாம அவர் அரசியல் பேசுவாரு, அவர் வேற கட்சி நான் வேற கட்சின்னு சொல்லியிருக்காரு. ஆனா படத்தோட டைரக்டர் கங்கை அமரன் ராமராஜன் சொல்றது கேட்கவே இல்லையாங்க. மறுபடியும் விடாம ராமராஜன் கங்கை அமரன் கிட்ட போய் பேசியிருக்காரு. கரகாட்டக்காரன் அரசியல் படம் கிடையாது. எஸ் சந்திரனோட முந்தைய படங்கள்ல நான் நடிக்கும் போது ஹீரோவா இருக்கிற நானே அரசியல் பேச மாட்டேன், ஆனா காமெடியனா இருக்க நீங்க எப்படி அரசியல் பேசலாம்னு அடிக்கடி பிரச்சனை வரும். அப்படி இந்த படத்திலும் ஏதாவது அரசியல் பேசினா பிரச்சனையில் தான் முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் கங்கை அமரன் ஒத்துக்கவே இல்லையாங்க. கடைசி இதுக்கு மேல எஸ் சந்திரன் தான் வேணும்னு சொன்னா நான் ஹீரோவா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ராமராஜன். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா கங்கை அமரன் கவுண்டமணியை நடிக்க வச்சிருக்காரு. இந்த விஷயம் கவுண்டமணி அவர்களுக்கே இதுவரை தெரியாதுன்னு ஒரு பேட்டியில ராமராஜன் அவர்களே சொல்லியிருக்காருங்க.